மோட்சத்துக்கு ஒரே ஒரு விஷயம்தாம்மா, நம்ம எல்லா காலகட்டத்திலையும் மோட்சம் எல்லா ஞானிகளாலும் கொடுக்க முடியாதுமா. மோட்சம் என்பது ரொம்ப கடுமையான, முக்தி அடையவே முடியாது, கர்மவினை பாவம் செய்தவன் திருப்பி பிறப்பெடுக்கணுங்கிறது நீதி. ஆனால் இந்த முறை அந்த உலகத்துல களி முடிந்து சத்தியயுகம் தொடங்க போறதுனால அவன் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவனை லாஸ்ட் மினிட்ல சாவறதுக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள கூட அவன் கர்ம வினையை கழிச்சு அவனுக்கு மோட்சம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவன் மீண்டும் இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான் திட்டம். இதுதான் அதோடைய விஷயம். அப்ப அதனால மோட்சம் சாத்தியமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மோட்சம் சாத்தியமாகணும்னா அது உயர்ந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பேர் அலைவரிசை இருக்க பாருங்க, அதோடைய வடிவத்தில் இருந்தா நடக்கும். சரிங்களா? அதனால நீங்க 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அப்ப நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பாவம் பண்ணவன் எப்படியா மோட்சம் அடைவான்னு உங்களுக்கு கேள்வி எதுனா, அந்த பாவத்தை 10 வருஷத்துல சரி செய்ய வேண்டிய பாவத்தை 10 நாள்ல கூட ஒரு ஞானி நினைச்சான்னா நைட் அண்ட் பகலா சரி செய்வான். புழிஞ்சு எடுத்துருவாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை நடக்கும். சில ஆன்மாக்களுக்கு மோட்சம் அளித்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இந்த சூழல்ல இப்படி இந்த சுழற்சி இப்ப உருவாயிருக்கு. அதனால கட்டாயம் நிறைய பேருக்கு இந்த வாலிண்டர் ரிட்டையர்மெண்ட் மாதிரி இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களால மீண்டும் இந்த பூமிக்கு இந்த இந்த வடிவத்துக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கிற செயல். அதனால 100% உங்க கர்மாவை அந்த பிரபஞ்சமே உங்களை வச்சு அழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி உங்களுக்கு மோட்சம் வழங்கும். அந்த மோட்சம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பியூரா ஒரு ஞானி எப்படி தியானத்துல ஆழ்ந்து போய் தன்னுடைய உயிரை விடுறானோ, தன்னுடைய உயிரை விடுறதுன்னா உடல்ல இருந்து வெளியில வர்றது, அதே மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சில அந்த மோட்சம் நடக்கும். அப்ப அங்க என்னன்னா அந்த உயிர் அந்த மாதிரி பிரிஞ்சா அது அவ்வளவு சாமானியமாக பிறக்காது. இப்ப இறக்குற பேட்டனை வச்சுதான் நீ பிறப்பியா பிறக்க மாட்டியான்னு தீர்மானிக்கணும். அப்ப ஞானத்தோட ஞான வடிவத்திலிருந்து இரு சுவாசத்துல கலந்து எவன் உயிரை வெளியில அனுப்புறானோ அவன் பிறப்புல இருந்து விடுபட்டவன் அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப ப்ரொஃபஷனலா இங்க இருக்கிற யாருக்கும் மரணம் எப்படி அடையணும்னு தெரியாது, தியானம் பண்ணணும்னு தெரியும், மரணம் அடையணும்னு தெரியாது. அப்ப அந்த மரணத்தை உனக்கே தெரியாம உன் சுவாசத்துக்குள்ள பூந்து உனக்கு அந்த வழியை அவன் காட்டுவான். அப்ப அதுக்கு முன்னாடியே உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். உனக்கு நீ உடலை விட்டுட்டு போறங்கிறத எல்லா விஷயத்திலையும் உன்னை தயார் பண்ணிடுவான், உன்னை பக்குவப்படுத்திடுவான், படுத்தி ஒரு வேலை பண்ணுவான். சில பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கு அதை மறைப்பொருளாக வச்சு இரு சுவாசத்துல கொண்டு போய் ஒடுக்கி ஒரு சமாதி மாதிரி வச்சு இங்க வெளியில உச்சித்தலை வழியா வெளியில கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற வடிவம். அப்ப முழுக்க ஒரு ப்ரொஃபஷனலா அவன் தியான வடிவத்துக்குள்ள இருந்து மோட்சத்தை வழங்குவான். அதான் கலை. ஒவ்வொரு ஞானியும் தன்னுடைய உடலை விடும்போதும் தன்னுடைய உடலையே ஒளியாக இருந்து இவர் மறைச்ச போதும் அந்த இரு சுவாசத்துல தியான வடிவத்துல இருந்தான் மறைச்சாங்க, கரைச்சாங்க, சமாதிக்கு போனாங்க. அப்ப இந்த தியானம்ங்கிறது ப்ரொஃபஷனலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை தேவைப்படும் போது மறைச்சிக்கிறது, கரைச்சிக்கிறது, உடலை விடுறது, வெளியில வர்றது, உள்ள போறது. இத எதுல இருந்து பண்ண முடியும்னா தியானத்தால தான் பண்ண முடியும். இது அவளை சாமானியமா சித்தி பண்றதோ கையாளுறதோ கடினம். ஏன்னா மனம் இல்லாத ஒருத்தனுக்கு தான் இது சாத்தியமே ஆகும். இல்லைன்னா இது சாத்தியப்படுத்த முடியாது. இல்லைன்னா இதையும் நம்ம ஊர்ல கூறு போட்டு வச்சிருப்பாங்க, இதையும் சந்தைப்படுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டைலா கிளாஸ் எந்த குருமார் வேணாலும் எடுக்கலாம், அப்படியெல்லாம் நிகழாது. இது அப்படியெல்லாம் நிகழ்த்த முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஒரு அரிதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையால கூட அவ்வளவு சாமானியமா இதை விவாதிச்சுட்டு போயிட முடியாது. இப்ப மனசை நாசம் பண்றது அப்படிங்கிறது நம்மளால நாசம் பண்ண முடியாது, பண்ணவும் தேவை இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நீங்க ஏன் மனசை போய் நாசம் பண்ண போறீங்க?
நீங்க நாசம் பண்ணீங்கன்னா உங்களை மனசு நாசம் பண்ணிடும். நீ தியானம் மட்டும்தான் பண்ணணும். மனசை நாசம் பண்ற வேலையை தியானம் செய்யும். நீ ஏன் ஜேசிபி எடுத்துட்டு மனசை போய் முட்ட போற? ஆல்ரெடி அது முட்டுனுச்சுன்னா அது மதம் கொண்ட யானை நம்மளை தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு போயிடும். பாரதி மாதிரி கவிதை தான் இருக்கும், அங்க பிதுங்கிட்டு குடல் வெளியில வந்துடும். அப்புறம் என்ன பண்றது? அவ்வளவு பெரிய எழுத்து எழுதினவனுக்கு குடல் வெளியில வந்துருச்சு, என்ன செய்ய முடியும்? காளியே கதின்னு வாழ்ந்தவன், சாமியே கதின்னு வாழ்ந்தவன் இந்த நிமிஷம் வரைக்கும் கொண்டாடுறீங்க. அவனே யானை கையில மிதிப்பட்டு தான் செத்து போனான். புரியுதுங்களா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ரூபா நோட்லையும் அவரே சூடுபட்டு தான் செத்து போனார். நீங்க உங்க ஊர்ல வச்சிருக்கிற பணத்துல வச்சிருக்கிற எல்லா பேரும் அப்படித்தான், எல்லா வரலாறுல இருக்கும் அப்படிதான். ஆனா ஞானி அப்படிலாம் சாகல. அவன் அப்படியே 2 நாகம் மாதிரி இப்படி இணைஞ்சு அப்படி அழகா போயிட்டே இருந்தான். இதான் வடிவம். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது நீ நிஷ்டையில மட்டும் அமர்றதான் உன்னோட வேலை, மற்றதெல்லாம் என்னோட வேலை. தியானங்க எவனாலையும் சொல்லி கொடுக்க முடியாது. தியானம் என்பது பிரபஞ்சத்தால தான் அதுவே அது நிகழ்த்தும் அப்படிங்கிறாங்க. அமர்தல், நான் மலை தொடருக்கு போவேன், அமருவேன், கண் முழிப்பேன், வந்துடுவேன். அப்ப எனக்கு உள் உணர்வு என்ன சொல்லும்? நீ போய் உட்காரணும், அவ்வளவுதான். என்ன தியானம், ஏது தியானம், வாசியா அது பாசியா காசியா ஒன்றும் தெரியாது. பேசாம போய் காலை மடிச்சு அந்த மரத்துல உட்காரு, பேசாம உட்காந்து. கதையெல்லாம் ஓடாது, பாட்டெல்லாம் ஓடாது, எல்லாத்தையும் சுத்தியா பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்திருக்கிறவன் ப்ரொஃபஷனல் தியானம் செஞ்சவன், உள்ள வந்திருக்கிறவன் ப்ரொஃபஷனலாவே தியானத்துக்குரிய குருநாதர் வந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் நம்மளையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். அப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணுவான், மொபைல் ரெடி நீங்கள் எடுத்துகிட்டு ஓடுங்கன்றுவான். அப்புறம் திருப்பி நான் கிளம்பி வந்துடுவேன். அப்புறமா என்ன சொல்லுவான்? நீங்கள் எப்போ தேவைப்படுமோ அப்போ உங்கள் மொபைலை எடுத்துகிட்டு வாங்க, இங்கே உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் பல இடங்கள்ல இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சு. அப்படித்தான் உங்களுக்குள்ளேயும் நடக்கணும், நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்க தெரியாம வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிறீங்க. தியானம்ங்கிறது நம்ம ஆழ்ந்தோம்னா ஒரு அலைவரிசை நம்மளை வழி நடத்தும். அது நம்மளை ஆழ்த்தி அது உள்ளுக்குள்ள ஒரு வேலை பார்க்கும். அப்ப இந்த குண்டலினி நரம்பையோ சக்கரத்தையோ யாருக்குமே தெரியாது, யாராலையும் பார்க்க முடியாது. எம்பி படிச்ச டாக்டர் கேட்கிறாரு, குண்டலினி சக்தினா எங்க இருக்கு, ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு அலையிறீங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்களே, எங்க இருக்கு, நாங்கள் தான் தேடுறோம், உடலை பிடிச்சி கண்ணாமுன்னான்னு கிழிச்சு பார்க்குறோம், ஒன்னையுமே காணாங்க. சிவன் இருக்குங்கிறீங்க, பெருமாள் இருக்குங்கிறீங்க, சித்தர் படுத்திருக்காருங்கிறீங்க, எவனையுமே அங்க காணமே அப்படிங்கிறாங்க. அதுதான் விஷயம். ஐன்ஸ்டீன் மூளையை வெட்டி பல கூறுகளா போட்டு ஆய்வு பண்ணி பார்த்தாங்க, அங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் சதை தான் இருக்கு. அது உண்மை இல்லை. அலைவரிசைங்க, அலைவரிசை உள்ள இருக்கும், அது எப்ப வெளியில போகுதுன்னே தெரியாது. அதனாலதான் இன்ன வரைக்கும் உயிர் எப்படி இருக்குன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுவே அலைவரிசை தான். அப்ப நீ சயின்ஸ் எல்லாம் போய் அலைவரிசைகிட்ட நிக்க முடியாது. அவன்கிட்டலாம் போய் அதான் சொல்றானே, அவன் ஒரு கட்டுப்பாடாது இல்லை, அவன் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத குருநாதர். அவன் அலைவரிசை. அவன் உன் பேச்செல்லாம் கேட்டுட்டுலாம் பண்ண மாட்டான். அப்பா வந்துரு, அப்பா வந்துரு, தியானத்தை கத்துக்கொடுன்னா வந்துட மாட்டான். புரியுதா? நீ படுத்திருக்கும் போது திடீர்னு உனக்குள்ள பூந்துருவான். அப்பா போயிருந்தாலும் போக மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதை பிராக்டிக்கலா உணர்ந்துட்டுங்க. அதான் மந்திரம், ஆலயம், இது ரெண்டுமே என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை கொஞ்சம் ஸ்டடி பண்றதுக்கு உதவியான இடம். தன்னை ஸ்டடி பண்றதுக்கும் தான் கொஞ்சம் பயப்படாம பயணிக்கிறதுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் ஏற்படுறதுக்காக தான் இந்த மந்திரங்கள் கொடுக்கப்பட்டது, ஆலயங்கள் கொடுக்கப்பட்டது. அப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவனுக்கு திடீர்னு குருநாதரே கிடைக்க மாட்டாங்க. அப்ப அவனுக்குள்ள ஏதோ ஒரு வடிவம் கிடைக்காது, மந்திரமே கிடைக்காது. அப்ப கிடைச்சிருக்கிற மந்திரத்தை, ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுக்குள்ள ஒரு பயம் தெரிஞ்சு அவனுக்குள்ள ஒரு பயணம் தொடர்றதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். இதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல இந்த சாண்டிங், இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்கல்ல, அதையெல்லாம் ஒருத்தன் சூட்சமத்துல உங்களை மௌனமா ஆழ்த்தி உங்களை ஒரு ஊமையாக்கிடுவான். இப்ப தியானம்ங்கிறது பார்வை இல்லாதவனாக, ஊமையாக, பேச தெரிந்து பேச தெரியாதவனாக மாறி போயிருவீங்க.
அங்க பியூர் மௌனமாக அவன் மாத்திட்டு போயிடுவான். அவ்வளவுதான். அப்ப மந்திரத்துக்கான ரோல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்திடுவோம். புரியுதுங்களா? அப்ப மந்திரம் அங்க தேவைப்படாது அப்படிங்கிறான். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் தேவைப்படும். அப்ப உனக்குள்ள நல்ல அலைவரிசை உள்ள பரவிடுச்சுன்னா நீ மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடியே நீனே ஆழ்ந்துருவ நிஷ்டையில. அவ்வளவுதான் விஷயம். அப்ப உனக்குள்ள அலைவரிசைங்கிறது என்னன்னா, அந்த பிரபஞ்சத்தோட கருணையில ஒரு அலைவரிசை வந்து உன்கிட்டயே இருக்கும். அப்பதான் அதுதான் தடுத்து ஆட்கொள்வதுங்கிறது. அப்பதான் நீ கெட்டு போகாம 2 ரூட்ல கிளையா பிரிவ. 6 தண்ணியில நதி மாதிரி ஓடும், 2 பக்கமும் கரை இருக்கும் பாரு. ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் ஆன்மீகம். ஒரு நாள் எது அதிகமாகுதோ அதுல போய் சேருவ. குடும்பமே அதிகமா இருந்தா சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துருவார். இது இறைவனே அதிகமா அலைவரிசையே அதிகமா இருந்தா முத்தி அடைஞ்சிருவார். அவ்வளவுதான். நீயே டிசைட் பண்ணிக்கணும். 2மே அதிகமாக தண்ணியில குதிச்சிருவார். தண்ணியில குதிச்சிருவாங்கிறது சந்தோஷம். கல்லாசங்கள் சொல்லுவாங்கல்ல, பேரின்பம். ஆன்மீகங்கிறது தனியா ஒரு பாதைங்கிறது என்னன்னா அது காட்டுங்கிறேன். நீங்க ஏன் ஒரு பாதையை போடுறீங்கிறேன். ஒரு பாதையை போடாதீங்கிறேன். ஆன்மீகத்துக்கு ஒரு பாதையே கிடையாதுங்கிறேன். குருவே இல்லைன்ட்டேன். நீங்க வந்து ஒரு அண்ட சராத்துல கோடி அணுக்கள் இருக்காது, எந்த அணுக்களை பிடிச்சி குருன்னு சொல்லுவீங்கிறேன். 18 சித்தருங்கிறீங்க, அவங்க எல்லாம் அணுக்களா இருக்கிறாங்க, எவனை பிடிச்சிட்டு நம்ம சொல்றதுங்கிறேன். புரியுதுங்களா? அப்ப நம்ம வந்து ஒரு ஒரு தேடுதல் உள்ள வந்திருக்கு அப்படின்னா அந்த தேடுதலுக்குள்ள நீங்க நிஜமா இருந்தீங்கன்னா அந்த பாதை தானா ஓப்பன் ஆகுங்கிறோம். நம்ம போனா ஒரு மேஜிக்கா சில கோயில்ல கதவு திறக்குது, சில மணி அடிக்குது, சில நல்ல சகுனங்கிறாங்கல்ல. அப்ப வந்து உன்னை வரவேற்குது அப்படின்னா அதுதான் வழிகாட்டுதல்கள். அது சூட்சமத்துல வழி காட்டும், வழி நடத்தப்படும். நம்மளால என்னன்னா நம்ம வளர்ந்த விதத்துல யாரோ கையை பிடிச்சுக்கிட்டே நம்மளை வழி காட்டணும்னே நம்ம பழக்கப்பட்ட ஆளுங்க. நம்ம கிட்ட பேசிக் ப்ராப்ளமே என்னன்னா தாயை கையை பிடிச்சுக்கணும், குழந்தைகிட்ட வளர்ந்ததுக்கு அப்புறம் புருஷன் கையை பிடிச்சுக்கணும், சாகும்போது வெட்டியாங்கையை பிடிச்சுக்கணும். இப்படியே வளர்ந்தப்பட்ட ஆளுங்க நம்ம. அப்ப நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு பிரபஞ்சத்தோட நம்ம போய் எப்படி போக முடியும் வெறுமனையா? அப்ப நமக்குள்ள ஒரு நல்ல தியானம் வந்தா கூட நம்ம வளர்ந்து இருக்கிறோம் என்னன்னு யார்ட்டையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆளை தேடிடுவோம். அப்ப கூட சொல்றான் யாரையும் தேடாதங்கிறான். தேடாத, அவங்களுக்கு தெரியாதுங்கிறான். அவங்களுக்கே தெரிஞ்சாலும் அவங்க வேற விதத்துல வச்சிருப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற. உனக்கு எப்படி பதில் சொல்ல முடியுங்கிறான். உனக்கு என்ன மாதிரி பதில் சொல்ல முடியும், எப்படி பதில் சொல்லிட முடியுங்கிறான். 2 சக்கரத்தை ஒருத்தர் கடந்தவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க 4வது சக்கரத்துல இருக்கிறீங்க. 4வது சக்கரத்தை கடக்காத ஒருத்தட்ட நீங்க போய் 4வது சக்கரத்துக்கான கேள்வி கேட்டீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஒரு யூக அடிப்படையில தான் சொல்ல முடியும், இல்ல புத்தகத்தை படிச்சுதான் சொல்ல முடியும். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப நீங்க சொல்லலைன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கிறதுக்காக அவர் ப்ரீ பிளான் பண்ணிட்டு வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா எவனுமே சக்கரத்தை பார்க்கல, அதனால நம்ம சொல்றதை நம்பிடுவாங்க. எவனாவது ஒரு ஞானிங்க உட்கார்ந்து சக்கரத்தை பார்த்தவர் தானே எதிர்கேள்வி கேட்பான். நம்ம ஆளுங்கன்னா பார்த்த சக்கரம் வேற இல்ல, வேற சக்கரத்துல உருட்டிட்டு இருக்காங்க, அதனால நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறது தான். இது பார்த்தவன் இருக்கால அவ்வளவு டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க. இது சொல்ல முடியாது. இது வந்து வேலைப்பா, இது ப்ரொஃபஷனலா வேலை கற்றுக் கொடுக்கணும், இதை வந்து உனக்கு கடத்தணும், உனக்கு ஆழ்த்தணும். இது பல ஆண்டுகள் கூட ஆகும், பல பல இந்த பிறப்பிலே கூட கிடைக்காம கூட போகும். அது நான் உன்கிட்ட டிஸ்கஷன் பண்ண முடியாதுங்கிறாங்க. நீ வந்து எனக்குலாம் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு என்னாச்சுலாம் கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்ப சரணாகதிங்கிறது உலகத்தை என்னன்னா ஒன்ன நீ ஒப்பட, ஒரு நாள் என்ன மாதிரியோ ஒன்ன நான் உங்ககிட்ட ஒப்படைப்பேன். நீ ஒப்படைச்சிட்டு எப்ப என்ன கொடுப்பீங்கன்னு கேட்க கூடாது. என்னை உங்களை நீங்க எடுத்துட்டு போய் அதிகாலையில பிரபஞ்சத்திட்ட நான் என்னை ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைச்சிட்டு நீங்க வந்து உங்க வீட்டு வேலையை பாருங்க.
உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்கள் தொழில் எல்லாமே உங்களை வாட்டி வதைக்கும். ஆனால் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்ச பிள்ளைய அது பிரபஞ்சம் பார்க்கும். கால கணக்கை பார்த்துட்டு ஒரு நாள் கரெக்டாக உங்களை யூட்டிலைஸ் பண்ணி அது வழி நடத்தும். நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டல, நான் உன்னை விட மாட்டேன்ல. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறேன்னு எல்லாமே, இது எல்லாமே இருக்கும், குடும்பம் எல்லாமே இருக்கும். நீங்கள் அங்கேயே இருந்து வளருவீங்க. இதான் அதில் இருக்கிற மேஜிக். இப்போ நம்மளை ஒப்படைக்கணும், ஒப்படைச்சிட்டு காத்திருக்கணும். இடையில நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அடிக்கடி சரணாகதி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஜவுளி கடை கதை தான். லாண்ட்ரிக்கு போய்கிட்டே இருப்போம், அப்புறம் சாயம் போகும், அப்புறம் வேட்டி வரும், புது சட்டை வரும், புது இது வரும், இப்படியே மாறிக்கிட்டு இருப்போம். ஒரு இடத்துல நமக்கே பழகிறோம். எந்த குருமார் வந்தாலும் நம்ம பார்த்துருவோம். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும், ஃபெஸ்டிவல் மாதிரி மாறிடும். ஓ அப்படியா, இன்னைக்கு உங்கள் இதில் இந்த குருவா, ஓகேங்க, சூப்பருங்க, வந்துடுறோம். இவர் ரொம்ப நல்லதாங்க பேசிட்டு கிடக்குறாரு, இவரே கூப்பிட்டு வந்துட்டீங்களா, ஓகே அப்படின்ட்டுவாங்க. அப்புறம் நம்ம இங்கே வர வேண்டியது, தக்காளி சாதம் போட வேண்டியது, தேங்காய் சட்னி அடிக்க வேண்டியது. அப்புறம் அப்படியே போயிட்டு அந்த கருத்துக்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஏதாவது சக்கரம் விழிக்குமா என்ன எதுனா அப்படியே பேசிட்டே வீட்டுக்கு போக வேண்டியதான். வேற என்ன, இதுதான் விஷயம். இப்போ இது மாதிரி வளர முடியாது, செய்ய முடியாது. இப்போ நீங்கள் என்ன, நாம பேசிட்டு போயிட்டு உங்களுக்கு தீட்சை கிச்சு கொடுத்துட்டு போய் நீங்கள் வளரலைன்னா என்ன போய் என்ன கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் ஆப்பட போகிறீங்க? சக்கரம் விழிக்கவே இல்லை இவர் சொன்னார், என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டால் அவங்க உடனே சொல்லுவாங்க, இதை பயிற்சியை அவங்க முறையாக செய்யலை. நான் கிழக்க போட சொன்னேன், இவன் மேற்க போயிட்டான். தெரியுமா, அவருக்கே சக்கரம்னா என்னன்னே தெரியாது. என்னடா சக்கரம் இது, அதை நீங்களே பேசி தீர்த்துக்க வேண்டியதானப்பா. என்ன சக்கரம் அது? அசோக சக்கரம் தெரியும், என்ன சக்கரம் அது? டாக்டரை கூப்பிட்டு என்ன சக்கரங்கிறாங்க, உடல் எங்க சக்கரம்? சக்கரம்லாம் கிடையாதுங்க, இப்படி தாங்க ரொம்ப பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. சக்கரங்கிறாங்க, குண்டலிங்கிறாங்க, நெற்றிக்கணுங்கிறாங்க. நாங்கள் மருத்துவ ரீதியாக உடல் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, கண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க உள்ள. இவங்க ஏதோ வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒன்றும் இதை கண்டுக்கிறதே இல்லை, சயின்ஸாக அணுகிறதே. அதனால தான் விஞ்ஞானி டாக்டரோ இந்த பக்கமே வர்றதோ எந்த ரியாக்ஷன் கொடுக்கறதே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்க, யாராவது விஞ்ஞானி வந்து கேட்டிங்கன்னா வரவே மாட்டாங்க இங்கிட்டு, அவங்களுக்குள்ள அது வேற. அப்போ இதெல்லாம் வகுப்பாக எடுக்கிறது, புரிய வைக்கிறது, தெளிவுபடுத்துறதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாதுங்க. கடவுள் வந்து நீ என்னை ப்ரூவ் பண்ண அப்படின்னா ஒன்றையா ப்ரூவ் பண்ணணுங்கிற. நீயே புரோட்டாவுக்கும் தயிர் சாதத்துக்கு அலையிற பாட்டி, உங்ககிட்ட நான் சாப்பாடே இல்லாத ஒரு அணுக்கள் வந்து உன்ட்ட நான் ப்ரூவ் பண்ணணுமா? 6 மாதம் போன கட்சியில் இருந்த, அது வரைக்கும் ஒரு புகைப்படத்தை வச்சுட்டு ஒரு தலைவனை தூக்கிட்டு சுற்றி இருந்த, 6 மாதம் கழிச்சு அவன் படத்தை தூக்கி போட்டு இன்னொருத்தன் படத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க. இது என்னன்னே உனக்கு தெரியாது. அடுத்த 6 மாதம் எவன் படத்தை பாக்கெட்டில் வைக்க போறேன்னே தெரியாது. உங்ககிட்ட நான் வந்து ப்ரூவ் பண்ணி ஐ எம் சிவபெருமான், நான் இப்போ தான் வந்திருக்கேன் வெட்ட வெளியிலேருந்து அப்படின்னு உன்ட்ட காட்டணுமா என்ன? தமிழ்நாட்டில் நிறைய உலகத்தில் கடவுள் மறுப்பாளர்கள் யார் வந்தாலும் இந்த பிரபஞ்சம் ரியாக்ட் பண்ணாதுங்க. நீ கும்பிடுறவன் கும்பிட்டுக்கிட்டே இரு, என்னை திட்டுறவன் திட்டிக்கிட்டே இரு. ஆனால் இதை உணரணுங்கிறது வேற, இது வேற. அதான் விஷயம். ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, அதான் சொல்றேன்ல, ஒரு மாதிரி ஆயிடுவான். அப்ப ஒரு மாதிரி ஆயிராம இயல்பா இருந்துட்டாவே ரொம்ப அழகியலா இருக்கும். தியானத்துல வளர்ப்பதுன்னு ஒரு பேர் இருக்கு. தியானம் கற்றுக் கொடுப்பது இல்லை, வளர்ப்பது. குழந்தை எப்படி வளர்க்குறீங்க, அந்த மாதிரி தியானத்தில் வளர்ப்பது, வளர்வது. ஒரு மரக்கண்களை வைத்து வளர்றோம்ல, அந்த மாதிரி அந்த மரம் வந்து தாக்கு பிடிச்சு வளரணும், அது வளர்ந்து வரணும். முதல்ல வளரும் போது பிற கண்கள் பட்டு அது கெட்டு போயிடக்கூடாது. அடுத்தது காத்து மலைகள் இதெல்லாம் அடிச்சு போயிடாம அது அப்படியே வளர்ந்து வந்து மேல உயரத்துக்கு வந்து நிற்கும் போது வெளி உலகத்துக்கு தெரியும், பிறரையும் தாங்கும், அப்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். அதுதான் பிரபஞ்சத்துடைய வளர்ப்பு. அதே மாதிரி தியானத்துல பிரபஞ்சம் வளர்க்கும், கற்றுக் கொடுக்காது, ஆசையை ஏற்படுத்தாது. குருநாதா இது என்ன, இது என்ன, இது என்னன்னு பல கேள்விகளுக்கு பிரபஞ்சம் எல்லா நேரத்திலையும் பதில் அளிக்காது. எல்லா நேரத்திலையும் உனக்கு பதில் அளிச்சா அது வேலை வெட்டி இல்லைன்னு நீயே நினைச்சிருவ. அதை அப்படி அணுகவும் முடியாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு செயல். அந்த வடிவத்தை வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்கிறத நீங்க எல்லாரும் பார்த்துக்கணும். அப்ப ஒரு ஈஸியா போய் பிரபஞ்சத்தை நம்ம போய் அணுக முடியாது, அது மனிதன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க அதை அவசியம் பார்த்துக்கங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள
உங்க உங்க வாழ்க்கைக்குள்ள கேட்காம கடவுள்கிட்டயோ குருநாதர்கிட்டயோ உங்க வாழ்க்கையை தொடங்கி பாருங்க. அப்போ நிச்சயமா நீங்க யாருங்கிறது கொஞ்சம் தெரியுங்க. கேட்காம உசுறு போற நிலைமை வந்தா கூட என்னை காப்பாத்துன்னு கேட்காம ஒரு வாழ்ந்து பாருங்க. வாழ்ந்து மட்டும் பாருங்க. அப்ப தெரியுங்க அதோடைய பிரபஞ்சம்னா என்ன, அலைவரிசைனா என்ன. கேட்குறீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு ஏமாந்து போறீங்க. கிடைச்சிட்டா ஹாப்பி, கிடைக்கலன்னா குருவை மாத்திடுறீங்க. அப்ப கேட்க கூட காத்திருக்கணும். அப்ப தெரியும் யார் வர்றா, யார் உதவுறா, எப்படி நடக்குது இந்த வேலைங்கிறது தெரியும். நெத்தி போட்டுல கவனம் வைக்கிறது, இந்த மூக்கு துவாரத்துல கவனம் வைக்கிறது, எல்லாருமே ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பேசிக்கா ஒருத்தருக்குள்ள இருந்து என்ன நடக்கணும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு சொல்றேன்னா, எதையும் கவனிக்காம மொத்த உடலையே ஒருத்தன் கவனிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்பதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்னா மௌனம் கிடைக்கும். இப்ப தியானத்தை கவனிச்சாலோ நெற்றி போட்ட கவனிச்சாலோ மௌனம் தான் கிடைக்கும். ஆனா ஃபுல் உடலையும் ஒருத்தன் கவனிச்சுட்டு உட்கார்ந்தானா அது பேர் மௌனமா அவனுக்கு மாறும். ஆனா ஃபர்ஸ்ட்ல இதை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெறுமா பயிற்சி மட்டும் பண்ணாம எதுவுமே பண்ணாம பிளெயினா எப்படி உட்கார முடியும்? இது கடினம். ஆனா இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான், இதை ஒருத்தன் கரெக்டா பண்ணிட்டான்னா அவன் நிச்சயமா வேற மாதிரி ஒரு ரூபத்துக்குள்ள வளருவான். அவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அதை நீங்க பார்த்துக்க. எப்பயுமே வெறும் வயிறு எம்டினஸா தான் வயிறு வச்சிருக்கணும். அதை நீங்க அவசியமா பார்த்துருக்கணும். அப்புறம் உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் புரிதல் வேணும். நீங்க கொஞ்சம் தயாராகணும். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கங்க. ஆமா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் பர்ச்சேஸ் மாதிரி தியானம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. தியானம் என்பது இயல்பா கிடைக்கணும். மாட்டு காம்புல இருந்து எப்படி பால் எவ்வளவு கிடைக்கும்னு தெரியாம ஒரு சொம்பு எடுத்துட்டு போய் ஒரு தாய் கறக்கும் போது உழுகுது இல்லை, அந்த மாதிரி தியானம் என்பது இயல்பாக உனக்கு கிடைக்கப்படணும். திட்டமிட்டு பாக்கெட் பால் மாதிரி 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு திட்டமிட்டு பண்ணக்கூடாது. அது இல்லை. அது இருந்தா பிரபஞ்சத்தை நீ இழந்துருவ. செயற்கையா நீ வளர்ந்து நிற்ப. செயற்கையா வளர்ந்து நிற்ப. உன்னுடைய பெரிய தொடர்புல யார் இருக்கணும்? அந்த பிரபஞ்சம் இருக்கணும். மனிதன்கள் இருக்கக்கூடாது. இதான் ரொம்ப முக்கியம். யார் வேணாலும் வந்தவங்க போயிடுவாங்க, பிரபஞ்சம் போகாது. சாகாதவன்கிட்ட தான் தியானம் கத்துக்கணும். சாக போறவன்கிட்ட தியானம் கத்துக்க கூடாது. அவனே செத்து போயிடுவான், அவன்கிட்ட ஏன் போய் தியானம் கத்துக்கிற? அது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப சாகாதவன்கிட்ட தியானம் கத்துக்கங்க. சாகாதவன் இந்த உலகத்துல ஒரே ஒருத்தன் தான், வெட்ட வெளி ஆகாயம் தான். அதுகிட்ட தான் தியானம் கத்துக்கும். அது உனக்கு நான் கத்துக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நீ அதை அணுக தெரியல, பார்க்க தெரியல, அதை உணர தெரியல. விளைஞ்சு கிடக்க பொருள் இந்த வெட்ட வெளியா. அறுவடை பண்ண தெரியாம எங்கேயே போய் உட்காந்துட்டு கல்லறையில உட்காந்து சில்லறையை பொறுக்கிட்டு உட்காந்துருக்கிற. அதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? பரோட்டாவை நீ தான் திங்கிற, பைல்ஸுக்கு நீ தான் மருந்து எடுத்துக்கிற, ரெண்டுமே நீ தான் செய்யற. அதை நீ பார்த்துக்க. உன்னை இதை விடணும், அப்ப அது உன்னை விடும். இப்ப இதை விடலைன்னா அது உன்னை பிடிச்சிக்கும். இப்ப ஊர்லாம் எல்லா பொருளுக்கும் ஆசைப்பட்ட, இப்ப தியானத்தை ஆசைப்படுற. அது ரொம்ப ஸ்டைலா ஆசைப்படுற. அதாவது ரிச்சுவல், இந்த குரு, இந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தை ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிடுற. யார் இவரு? ஒரு புதுசா இருக்கிறாரு, என்ன எந்த குரு, என்ன இது? ஐயோ பயங்கரமா இருக்கு, நான் போயிருந்தேன் தியானம். லைட்லாம் மூடிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, லைட் அப்படியே தெரியுது, அப்படியே பவர், அப்படியே விஷயம், அப்படியே பார்த்தா உண்மையிலே பிரபஞ்சத்துக்கே போயிட்டு வந்தவங்க மாதிரி பேசுறாள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எப்ப 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்பயும் அதே தேங்காய் பொறுக்கிட்டு அதே இடத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். எங்க பார்த்தனோ ஒருத்தன் லைட்ஸ் அந்த விர்ச்சுவல் அப்படின்னு சொன்னானோ அங்கேயே தான் இருக்கிறான். புரியுதுங்களா? இது தியானம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இது தியானமோ ஞானமோ கிடையாது. இதெல்லாம் என்ன கணக்குல கொண்டு போய் நீங்க சேர்த்துக்குவீங்க? இதெல்லாம் ஒரு பரவசம். அப்ப விடுதலை ஆகிறதுக்கு வழி தெரியாம அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு தன்னை புதுப்பிக்கிறது. காலையில ஜிம்முக்கு போறது,
அப்புறம் பரதநாட்டியம் கிளாஸு, அப்புறம் ஹிந்தி கிளாஸு, அப்புறம் பாட்டு கிளாஸு, அந்த கிளாஸுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வாழ்கிறோம்ல, அந்த மாதிரி ஷெட்யூலில் தியானத்தையும் ஒரு வகுப்பாக வச்சுட்டு பண்ணியிருந்தா அது ஏதோ ஒரு சின்ன ஒரு போதையை தான் ஏற்படுத்துமே வந்து அது விடுதலையெல்லாம் ஏற்படுத்தாது. தீபாவளி பொங்கலுக்கு ஏதோ வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற கதை தான் அதெல்லாம். ஒரு நாள் கூத்து, ஏதோ ஒரு பரவசம், நெற்றியில் கொஞ்சம் விபூதி குங்குமத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கும்பிட்றாங்களா, நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியா, ஓ நீங்களும் சிவன் பக்தரா அப்படிங்கிற கதை தான் அதெல்லாம். ஒண்ணுமே இல்லாம நீ பிரபஞ்சத்தை பார்க்கணும். பட்டையும் தேவையில்ல, கொட்டையும் தேவையில்ல, பேசாம போயிட்டே இருக்கு. பிரபஞ்சத்துக்கு எதுக்கு பட்டை சட்டை, எதுக்கெல்லாம் என்ன, ஒன்றும் தேவையில்லை. அலைவரிசை வந்துச்சுன்னா ஒண்ணுமே தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எல்லாம் வராத போதுதான் எல்லாம் தேவை, வந்துச்சுன்னா ஒன்றும் தேவையில்லை. சரிங்களா? வந்தா எல்லாத்தையும் பிடிங்கிரும் உங்கள்கிட்டருந்து. சும்மா நீங்க பார்க்கறதுக்கு விருப்பப்பட முடியுங்கன்னா நாங்களாம் ஏதோ ஒன்று மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்கோம். எல்லாத்தையும் பிடிங்கி தூக்கி எரிஞ்சிடும். ஆனா அதுல ஒரு நிஜம் இருக்கு, அதுல நீ ஒரு அற்புதத்தை போய் பார்ப்ப. உனக்கு இப்ப இருந்து பார்க்கும்போது, அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது உன்னால என்னன்னு யோசிக்க முடியாது. அப்ப நீ ஒண்ணு பார்ப்ப, அது இந்த உலகம் இல்லை, இந்த மனிதன் இல்லை, வேற ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இதே மனிதர்களை எப்படி தெரியுமா உனக்கு இருக்கும், ஏன் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தோணும். இப்பயும் அப்படித்தான் தோணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ வேற மாதிரி இருக்கிற மாதிரியும், அவங்க தப்பா இருக்கிற மாதிரியும். அவங்ககிட்ட கேட்டா நீங்க வேற மாதிரி இருக்கிற மாதிரி, அவங்க தப்பா இருக்கிற மாதிரி இருக்கான். ஆன்மீகத்துல போறவனை கேட்டா இவங்க என்னங்க கிறுக்கு பிடிச்சி சாமி சாமின்னு சுத்திட்டு இருக்காங்கிறான். அவன் எங்கடா போய் நிக்கிறான்னா சாராயக்கல்ல போய் நிக்கிறான். இப்ப இவன் ஆன்மீகத்துல உள்ளவன் என்ன சொல்றான், என்னடா போதும் சுத்திட்டு இருக்காங்க, அதுல என்ன இருக்குன்னா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு செத்து போயிடுறாங்க. எவனுமே சாதிக்கல. அப்ப ஒரு சுகத்தை கண்டவன் அதை பெருசுங்கிறான், இன்னொரு சுகத்தை கண்டவன் இதுதான் பெருசுங்கிறான். இதுதான் எல்லா உலகம் முழுக்க ஒருத்தன் கடவுள் இல்லை, நான் தான் படித்தேன், என் தாய் தந்தை வளர்த்துச்சு, இல்லை எங்கடா கடவுள் ரோலுங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் ராமனோ கடவுளோ இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன், என்னை வளர்த்ததே அவன் தாண்டாங்கிறான். இந்த ரெண்டு பேரும் போக வேண்டிய இடத்துக்கு போனாங்களாங்கிறது தான் விஷயம், போகவே மாட்டாங்கிறது தான் கதையோடைய கிளைமேக்ஸ். ஆனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கருத்தியலா. நாம இந்த ஞானம் அடைந்தவன் எவனுமே இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து விடுபட்டவன் தான் ஞானம் அடைஞ்சிருக்கான். அதனாலதான் அவன் தன்னை ப்ரூவ் பண்ணவே மாட்டான். புரியுதுங்களா? நீ என்ன நம்பலன்னா பரவாயில்லப்பா, போப்பா, நீனே 3 நாள் பிரிட்ஜில் மாவை வச்சு தோசை வாங்கி ஊற்றி சாப்பிட்ற ஆளு, நான் சாதாரண ஆளுப்பா, நீ போயிட்டு வாப்பான்னு அமுச்சு விட்டுருவான். அதனால நீங்க பாருங்க, சாப்பிடுங்க,